பிரதமர் நரேந்திர மோடியின் சுதந்திர தின உரையில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. அதில் குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் பேசியிருந்தார். அனைத்து கட்சிகளும் அதற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் தனது உரையில் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். உங்களுக்கு என்னோட சுதந்திர தின வாழ்த்துக்கள். பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து என்னென்ன சொல்லியிருக்கார், முழுமையான சாராம்சத்தை பதிவு பண்ணுங்க. வணக்கம், உங்களது வாழ்த்துக்களுக்கு நன்றி. நீங்கள் குறிப்பிட்டது போல நாட்டின் 28வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் மோடி பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள அந்த உள்நாட்டு கிளர்ச்சி, அதே போல மேற்கு வங்கத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு தாக்கப்பட்டிருப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பேசிய பிரதமர் மோடி அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். அதாவது ஒரே நாட்டில் தொடர்ந்து பல்வேறு இடங்களிலே பல்வேறு நாட்களில் தொடர்ச்சியாக தேர்தல் நடைபெறுவது என்பது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக அமைகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஃப்ரீக்வெண்ட் அண்ட் மல்டிபிள் எலெக்ஷன், தொடர்ந்து தேர்தல் நடைபெறுவது, அதே போல பல்வேறு இடங்களில் தேர்தல் நடைபெறுவது. குறிப்பிட்டு சொல்லவென்றால் தற்போது மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் கூட தேர்தல் நடைபெற இருக்கிறது. இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி பேசிய பிரதமர் மோடி நாட்டில் 3 அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு முறை எப்போது பார்த்தாலும் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாக எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலும் அது தேர்தலோடு தொடர்பு படுத்தப்படுகிறது என்கிற தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக விரிவாக ஏற்கனவே விவாதிக்கப்பட்டு இது தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவும் கடந்த ஆண்டு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்து இருப்பதாகவும், இத்தகைய சூழலில் நாட்டினுடைய வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவளிக்க வேண்டும் என்று தான் கோருவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற இலக்கை அடைவதற்காக தேசம் ஒன்றுபட்டு இதற்கு ஆதரவளிக்க முன்வர வேண்டும் எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக கடந்த செப்டம்பர் மாதம் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்டிருந்த குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருந்தது. தற்போது 3வது முறையாக பிரதமர் மோடி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருந்தாலும் முக்கிய முடிவுகளையோ முக்கிய சட்டங்களையோ இயற்றுவதற்கான அறுதி பெரும்பான்மை அரசுக்கு இல்லை. எனவே ஒரே நாடு ஒரே தேர்தலையோ அல்லது பொது சிவில் சட்டத்தையோ மத்திய அரசு நடைமுறைப்படுத்த முன்வராது என்று பொதுவாக அரசியல் நிபுணர்களால் பேசப்பட்டு வருகின்ற சூழலில் தான் தன்னுடைய 3வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்ற முதல் சுதந்திர தின உரையிலேயே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக பிரதமர் மீண்டும் வலியுறுத்தி பேசி புதிய விவாதத்திற்கு விட்டிருக்கிறார். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.